அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கூப்பிடுதலை கேட்பவர். சங்கீதம் 40:1. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இந்த வசனத்தை தியானிக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் எவ்வளவோ கூப்பிட்டும் கதறியும் என் சத்தத்தை கேட்க யாருமில்லை என்று அழுது புலம்பும் உங்களை பார்த்து அருணாதர் இயேசு கூறுகிறார், நான் உன் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டேன். ஆண்டவரின் சத்தத்தை நாம் கேட்க வேண்டுமானால் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். தண்ணீர் இல்லாத வெறும் குழியில் தன் சகோதரர்களால் போடப்பட்டவன்தான் யோசேப்பு. ஆனால் அவன் பொறுமையாய் சகித்தபடியால் எகிப்தில் பார்வோனின் பிரதானியாக உயர்த்தப்பட்டான். தன்னை பகைத்த சகோதரர்களுக்கு உணவு கொடுத்து போஷிப்பிக்கும் விதத்தில் ஆண்டவர் அவனை உயர்த்தினார். அவர் கூறுகிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆமேன். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! நம்மையும் ஆண்டவர் பலருக்கும் பயனுள்ள பாத்திரமாக, கனமுள்ள பாத்திரமாக மாற்றுவார். மற்றவர்கள் உங்களை துக்கப்படுத்தி துன்பப்படுத்தி பலவிதமான பொய்யான மொழிகளை சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்கள். காரணம், அவ்வளவாய் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். நீ யாராக இருக்கிறாய் என்று அல்ல, யாருடைய பிள்ளையாக இருக்கிறாய் என்பதே முக்கியம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்பீர்களானால் பயம் வேண்டாம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருப்போம். அவர் நம்மிடம் வந்து நமது கூப்பிடுதலை கேட்டு நம்மை உயர்த்துவார். மற்றவர்கள் ஆச்சரியப்படும் விதத்தில் மேன்மைப்படுத்துவார். ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, நீ தந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி. உலகத்தில் நாங்கள் கூப்பிடும் பொழுது எங்களுடைய சத்தத்தை கேட்க யாரும் இல்லை என்று துக்கிக்கிற வேளையிலே நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி ஆவியானவர் எங்களுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டு பதில் தருகிறபடியால் உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.